நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார் அந்த பொண்ணு? ஒருவேளை துளசியா இருக்குமோ? துளசி, நீ இங்க? என்னால இதை நம்பவே முடியல. நீங்க முதல்ல போங்க. ஜெய மாமா ப்ளீஸ் முதல்ல போங்க. போகவா? நீ எப்படி இங்க வந்த எனக்கு தெரிஞ்சாகணும். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அழகா இருக்க ஒரு வேலைக்காரிய கிச்சன்ல பார்த்தேன்னு ஷைலா வந்து சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என் சந்தேகம் இப்போ உண்மையாயிடுச்சு. சொல்லு, நீ எப்படி இங்க வந்த? அப்பா தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரா? ஆமா. கல்யாணத்துக்கு முதல் நாளே நீங்க வந்துட்டியா? ஆமா. அப்படின்னா கல்யாணத்துக்கு முதல் நாளும் கல்யாணத்து அன்னைக்கும் நீ இந்த வீட்டில் தான் இருந்தியா என்ன? நீ இங்கதான் இருக்க. எங்க அப்பா கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையே. இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாருமே ஒண்ணு பார்க்கலையா? இல்ல, நான் வந்ததுல இருந்து ஒரு ரூம்குள்ள தான் இருந்தேன். யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு அம்மா உன்னை ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்களா? நீ என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். கல்யாண மண்டபம் ஃபுல்லா நான் உன்னை தேடி பார்த்தேன். அப்போ கூட நீ என் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேன்னு தெரியாம போச்சு. அன்னைக்கு நைட்டு நான் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணேன். ஒரு தடவை ஃபோன் ரிங்கும் ஆச்சு. நீ இங்கதான் இருக்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல துளசி. உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அத்தை என்ன மறைச்சே வச்சாங்க. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டு அத்தை என்ன திட்டமும் செஞ்சாங்க. உனக்கு அம்மா சாப்பிட எதுவும் தரலையா? நீ ஏன் இப்படி டல்லா இருக்க? தராங்க. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ கண்டிப்பா எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்ட. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு நான் கிச்சனுக்கு வந்தேன். அப்போதான் ஷைலாக்கா வந்தாங்க. இந்த வீட்டு சர்வெண்ட்னு நீதான் அவகிட்ட சொன்னியா? இல்ல, அத்தை தான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஒரு சர்வெண்டா இங்க இருக்க போறியான்னு? நாளைக்கும் ஷைலா கிட்ட இதே தானே சொல்லி ஆகணும். நாளைக்கு நாளைக்கு நான் அங்கிருந்து போயிடுவேன் மாமா. எங்க போவ? பாஸ்கர் மாமா
பெங்களூர்ல எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணிருக்காரு. கல்யாணத்துக்கு முதல் நாளுங்கிறதுனால பாஸ்கர் மாமாவால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியல. அந்த காரணத்தினாலதான் அத்தை என்ன வேலைக்காரின்னு சொன்னாங்க. நீ ஏதோ ப்ரொஃபஸர் கூட இருக்கிறதால சொல்லியிருந்தேன் என்கிட்ட. ம், அங்க சேஃபா இருக்கேன்னு வேற சொன்ன. அப்புறம் என்னதான் ஆச்சு? நீ அப்பா கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னா அதுக்கு கண்டிப்பா அது ஒரு காரணம் இருக்கு. அங்கேயும் சில பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க யாராவது உன்னை தேடி வந்தாங்களா? தெரியாது. மேம் அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணல. என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு ஜெயமாமா. இதுக்கு மேலே நீங்க இங்க இருக்காதீங்க. நீங்க முதல்ல போங்க. நான் கிளம்புறேன். ஆனா அங்க போயிட்டு கண்டிப்பா நீ எனக்கு கால் பண்ணணும். சரி, நான் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன். இப்ப நீங்க முதல்ல போங்க. துளசி, நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? அதான் பாக்குறல, தண்ணி குடிக்க வந்தேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. நான் எழுந்தப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்ப வேணான்னு நினைச்சேன். ரூம்ல தண்ணி இருந்தத நீங்க பார்க்கலையா? பார்த்திருந்தா நான் ஏன் கீழே வர போறேன்? மணி 7:30 ஆச்சு. காலையில் 5 மணிக்கே கிளம்பலாம் நான் நினச்சேன். நீயாவது எழுப்பியிருக்கலாம்ல. சீக்கிரம் போய் அவளை வர சொல்லு. ரொம்ப லேட்டா படுத்தேன் இல்லைங்க, அதான் தூங்கிட்டேன். ஜெய்யும் ஷைலும் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அதோ அவ வந்துட்டாங்க. கிளம்பலாமாம்மா? ம், வா. ம். ம். அப்பா கடவுளே, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது. குடுமா.
கார்ல ஏறு. ம். ம். துளசி இறங்கு. நான் சொன்னது ஒன்று கேட்கலையா? கீழே இறங்கு. மரியாதையா போய் கேட்டை திறடா. வீட்டில் புதுசா ஒரு வேலைக்காரியை பார்த்தேன்னு ஷைலா என்கிட்ட சொன்னப்பவே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இவ்வளவுதான் இருக்கும்னு. அப்பா, கல்யாணத்துக்கு முதல் நாள் ஏன் கார்ல துளசியை பார்த்தேன்னு சந்திரன் வந்து சொன்னப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க துளசியை கூட்டிட்டு வந்தீங்களான்னு. இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. அப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்க இவளை இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் ரொம்பவே நம்பினேன்ப்பா. ஆனா எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கப்பா. துளசி எப்படியாவது என்னோட கல்யாணத்துக்கு வரணும்னு அவங்க கிட்ட சொன்னப்போ அவ இந்த வீட்டிலே தான் இருந்திருக்கா. எதுக்குப்பா இப்படி எல்லாம் போய் சொன்னீங்க? உன்னை நினைச்சு பயந்து தாண்டா. இவ முகத்தை பார்த்து மனசு மாறி ஏற்கனவே நிச்சயம் பண்ண கல்யாணம் வேண்டான்னு சொன்ன என்ன பண்றதுடா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா சைலேந்திரி? ஜெயா, திடீர்னு வந்த ஒரு பிரச்சனையால தான் நான் அவளை இங்க கூட்டிட்டே வந்தேன்ப்பா. இவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இந்த வீட்டில் யார் கண்ணிலையும் படாம இருந்தா. துளசிக்கு ஒரு நல்ல வேலையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் இவளை அங்கதான் கூட்டிட்டு போறேன். ஷைலா கீழே வரத்துக்குள்ள கிளம்பணும்பா, வழிவிடு. நீங்க எதுக்காக எல்லாத்தையும் விட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல கிளம்பி போங்க. ஜெயமாமா, நீங்க என்ன தடுக்காதீங்க. நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். பாஸ்கர் மாமா சொன்னது சரிதான். நான் வேணும்னு தான் யாரு கண்ணிலையும் படாம இங்க ஒளிஞ்சு இருந்தேன். யாரும் என்ன அடைச்செல்லாம் வைக்கல. இனி இந்த விஷயத்துக்காக இந்த வீட்ல நீங்க யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. ஷைலா அக்கா இங்க வந்து பார்த்து பிரச்சனை பண்றதுக்குள்ள என்ன போக விடுங்க. கேட்டுக்கிட்டல, இன்னும் என்னடா வேணும் உனக்கு? ஏங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அங்க என்ன பிரச்சனை? நீ கிளம்பிட்டியா லக்ஷ்மி? நில்லு, நானும் அங்க வரேன். இப்போ உனக்கு நிம்மதியாடா? அதுக்கு தான் அவ வரத்துக்கு முன்னாடி கிளம்புங்கன்னு சொன்னேன். என்ன முட்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன லக்ஷ்மி, நீ கிளம்புறியா? ஆமா, நான் கிளம்புறேன்.
ஏமா அவளே போறேன்னு சொல்றப்போ நம்ம என்னமா பண்ண முடியும்? இவரு பஸ் ஸ்டாப்ல நானே கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. இப்படி திடீர்னு கிளம்புற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஆம், அது நான் வந்ததுனாலயா? இல்ல, நான் போகணும்னு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போனா போதும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரிங்க, நீங்க போய் இவளை விட்டுட்டு வாங்க. இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ ஏமா உடனே கிளம்புற? இல்ல, அது எனக்கு ஒரு இடத்துல ஹோம் நர்ஸா வேலை கிடைச்சிருக்கு. ஓ, இப்போ புரிஞ்சிடுச்சு. சம்பளம் அதிகமா கிடைக்கும்ல? அங்க கிடைக்கிற சம்பளத்தை நான் கொடுத்தா? அவங்க என்ன சம்பளம் தரேன்னு சொன்னாங்களோ அதை நான் தரேன். அது மட்டும் இல்ல, நீ இப்போ கிளம்பினா எனக்கு தாமா கெட்ட பேரு. உனக்கு என்னமா கெட்ட பேரு வரும்? உங்களுக்கு அது புரியாது. கல்யாணம் ஆன அடுத்த நாளே வீட்டு வேலைக்காரி அனுப்பி வச்சா அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் என்ன சந்தேக பிராணின்னு சொல்லுவாங்க. அப்படி யாரோ எனக்கு குறை சொல்றத நான் சத்தியமா பொறுத்துக்க மாட்டேன். நீ வேணும்னா கிளம்புமா, ஆனா 1 மாசம் ஆகட்டும். இப்போ நான் சொல்றத நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ப்ளீஸ் லக்ஷ்மி, வா. நீ இப்போ உன் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்க. எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா தானே விளையாட முடியும். எல்லாம் எல்லாம் மீறி போச்சுடி. கல்யாணத்துக்கு முத நாள் அவன் காதலிச்ச பொண்ணை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா லக்ஷ்மி? நீ இப்போ இங்க இருந்து கிளம்புனா எனக்கு தானே கெட்ட பேரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நீ உன் முடிவை மாத்திக்க லக்ஷ்மி. நேத்து நாம சரியா பேசவே முடியல. லக்ஷ்மி, உன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மாவும் தங்கச்சியும். தங்கச்சி படிக்கிறாளா? நீ என்ன படிச்சிருக்க லக்ஷ்மி? நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏமா படிக்கல? அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ வீட்டை காப்பாத்ததான் நீ இப்போ வேலைக்கு வரியா? உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டும் தங்கச்சியோட படிப்பும் இப்போ உன் கையில தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளவு நாள் இங்க வேலை பார்க்கறன்னு ஆசைப்படுறியோ வேலை பாரு. நான் வெறும் உன்னை வீட்டு வேலைக்காரியா மட்டும் பார்க்க மாட்டேன் லக்ஷ்மி. வாழறதுக்காக நம்ம எவ்வளவோ வேலை பார்க்கறோம். எல்லா வேலையுமே சிறந்த வேலையா நினைக்கிறவ தான் நான். இங்க இருந்து கிளம்புற எண்ணத்தை மறந்துட்டு போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. போ. அவகிட்ட நீ சொல்லிட்டு இருந்த கதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற உங்க ஆத்தா என்னைக்குடி நோயாளியானா? ஆமா, எனக்கு தெரியாம உனக்கு எங்கடி தங்கச்சி வந்தா? இல்ல உங்க அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாம ஒரு பொண்ணு இருக்கா?
நீ பெரிய நடிகை தாண்டி. அத்த, ஷைலாவோட கேள்விக்கெல்லாம் நான் வேற என்ன பதில் சொல்றது? நீங்க தானே என்ன வேலைக்காரின்னு சொன்னீங்க. ஓ, அது சரி. உனக்கு நல்லா பேசவும் தெரியுமா? ஏய், அவ கூப்பிட்டான்னு எதுக்காகடி நீ அவ பின்னாடி வந்த? எனக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்ல வேண்டியதானே? நீ போகணும்னு அடம் பிடிச்சிருந்தா அவளால என்ன செய்ய முடியும்? நீ இங்கேயே இருக்கலான்னு பிளான் பண்ணி தாண்டி சொல்லிருக்க. அத்த, ஜெயமாமாவும் ஷைலாக்காவும் இல்லாத நேரமா பார்த்து நான் போயிடுறேன். இப்பதான் போறதுக்கு நேரம் அமைஞ்சதுல, அப்புறம் எதுக்காகடி போகல? அத்த, நான் நினைச்சா போயிருந்திருக்கலாம். ஷைலாக்கா சொல்லும் போதே நான் கிளம்பியிருந்தா ஜெயா மாமா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு. ஷைலாக்காவுக்கு அப்பவே நான் யாருன்னு புரிஞ்சு போயிருக்கோம். நீங்க அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா? ஓஹோ, உன்னோட அந்த லட்சியம் நிறைவேறாதடி. நிறுத்துப்பா. இந்தா. இவங்க வேற வந்துட்டாங்களா? ஐயோ, வா 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 வா. என்ன வாடி, விஷயத்த சொல்லுங்க. விஷயத்த சொன்னதான் வருவியா? வா வாடி. அத்த, ஐயோ, அத்த, நான் சொல்றத கேளு. முதல்ல அத்த, உள்ள போ. சொன்னா கேளுங்க. ஐயோ, போடி. அத்த. அது எந்த பொண்ணா இருக்கும்? மருமகளா இருக்குமோ? நான் அவளை பாத்திரக்கூடாதுன்னு தான் சைலேந்திரி அவளை உள்ள அனுப்பிட்டா. இப்ப நான் யாருன்னு கேட்டாலும் இந்த அமுக்கினி உண்மைய சொல்ல மாட்டா. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புவேன். என்ன காலையிலேயே? நேத்து கல்யாண பொண்ண நான் நல்லா பார்க்க முடியல. ஏம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கிறா. அதான் அவளை கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க இங்க இல்ல. 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, கோயிலுக்கு போனவங்க உடனே வந்துருவாங்கல்ல? இல்ல, அதுக்கப்புறமா ஜெயோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. ஓ, எப்படியும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்கல்ல? இல்ல, அவங்க ராத்திரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி தான் வருவாங்களா? நானே ஒரு பெரிய கேடி, நீ என்கிட்டயே கேடித்தனம் பண்றியா? நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறடி. எனக்கு நல்லா தெரியும்டி. நான் விட மாட்டேன்டி. ஏம்மா, காலையில டிஃபன் சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? அச்சச்சோ, இன்னைக்கு நாங்க டிஃபனே பண்ணல. ஐயோ, நாங்களும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஓஹோ, நீங்களும் கோயிலுக்கு போறீங்களா? அப்ப ஓகே, நான் போயிட்டு அவங்க இருக்கும்போது வரேன். சரியா? எச்சி கையில காக்கா கூட ஓட்ட மாட்டா போல. அப்புறம் நீங்க வந்து நான் சாப்பாடு கொடுக்கலன்னு ஊரெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. இல்ல, நான் அப்படிப்பட்ட டைப் எல்லாம் கிடையாது. நீதான் பாரி வள்ளல்னு தெரியுமே. அரை இட்லி இருந்தா கூட அதுல 1/4 இட்லி எனக்கு கொடுத்திருப்பியே. ஆமா. ஏன் சைலேந்திரி, சில்லறை ஏதாவது இருந்தா கூட அம்மா. அச்சச்சோ, இல்லையே. சில்லறைன்னு நான் சொன்னது 100 200 இருக்குமோன்னு தான். ஐயோ, அந்த காசுல மீன்காரன் வந்தா நான் மீன் வாங்கிட்டேன். சரி, அப்படின்னா நான் வரேன். சரி, போயிட்டு வாங்க.
இவ வாங்கின மீனெல்லாம் ஐஸ்ல வச்சு அள்ளுன மீனெல்லாம் தான் இருக்கும். ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நீ வாங்கின மீன் நல்ல மீனா தான் இருக்குன்னு சொன்ன. நல்ல ஃப்ரெஷ். ஐயோ கடவுளே. அப்போ சந்திரன் சொன்னது உண்மைதான். ஏய் சைலேந்திரி, இந்த பொண்ண ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு என்னையே ஏமாத்துறியா? இந்த கும்மிடி அம்மாட்ட உன் வித்தையெல்லாம் நடக்காது. ஏய் காட்டுறேண்டி இந்த கும்மிடி அம்மா யாருன்னு உனக்கு. எவ்வளவு ஆச்சு? 60 ரூபாய்ச்சுமா. அது எப்படி? மீட்டர்ல 25 ரூபான்னு தானே காட்டுது. ஆமா. சரி, அப்புறம் எப்படி? ரிட்டர்ன் காசும் கொடுத்தாகணும். அப்படின்னா நீ என்ன ஏத்தன இடத்துல திரும்ப இறக்கி விட்டுடு. ஐயோ சே, இது பெரிய தொல்லையா போச்சே. தொல்லையே தான். நான் உன்னை சபிக்க போறேன்டா. இந்த கும்பிடி அம்மா உன்னை சபிச்சா நீயும் உன் தலைமுறையும் 7 ஜென்மமும் ஓம் கிரீம் ஹம் ஓம் கிரீம் ஹம். அம்மா தாயே, விட்டுருமா, தெரியாம பண்ணிட்டேம்மா. ஹம். நீ பணமே கொடுக்க வேணாம், உனக்கு ஃப்ரீ தான். வரட்டுமா? நீ என்ன கோபப்படுத்தாம வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புடா. சரிம்மா. போ. சூனியக்காரி பொம்பளையா இருப்பா போல. இந்த கும்பிடி அம்மாட்டே உன் வேலைய காட்டுறியா? கும்பிடி அம்மா இன்னைக்கு காசு பார்க்காம போக மாட்டா. தம்பி சந்திரா, ஒரு நிமிஷம் இங்க வாமா, கொஞ்சம் இங்க நில்லு. ஏன்பா சந்திரா, முக்கியமான ஒரு விஷயத்தோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். அத நான் சொன்னா நீ ஏன் எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாலும் கொடுப்ப. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. துளசி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் அவளை இப்போ பார்த்துட்டு தான் வரேன். நிஜமாவா? அவ இப்ப எங்க இருக்கா? அத சொல்றதுக்கு தானே நான் இப்போ ஆட்டோ பிடிச்சி இங்க வந்தேன். ஆனா சந்திரா, எனக்கு இதனால கண்டிப்பா ஏதாவது பலன் கிடைக்கணும். புரியலையே. அமௌண்ட் கொடுக்கணும் தம்பி. என்னமா அது? சரிதான். இப்ப சொல்லுங்க, துளசி எங்க இருக்கா? அத நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க. அவ இப்போ பாஸ்கரன் வீட்ல இருக்கா. என்ன பார்த்ததும் அந்த சைலேந்திரி அவளை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டா. நான் விடுவனா? பின்னாடி வழியா போய் ஜன்னலை திறந்து பார்த்தா ரூமுக்குள்ள துளசி. நீ உடனே கிளம்புடா. சும்மா யோசிச்சுட்டு இருக்காம நீ போய் அவளை மேலே பாட்டுக்கு கூட்டிட்டு வா. இப்ப அங்க போய் ஒரு சீனை போட்டு அவளை இங்க கூட்டிட்டு வர்றது நடக்காத விஷயம் கிளவி. ஜெயகிருஷ்ணனுக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா அவன் பொண்டாட்டி அதை நம்ப மாட்டா. அதை நான் நேத்தே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏப்பா, அவ அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சும் நீ இங்க அமைதியா தான் இருக்க போறியா? அவளை அங்கிருந்து எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரதுக்கு புது பிளான் ஒண்ணு போடணும். என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. ஏய், உள்ள போக சொல்லல, வெளியே போக சொன்ன. ஏப்பா சந்திரா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேனே.
ஐயோ, பயங்கரமா பசிக்குதுப்பா. அதுக்கும் சேர்த்து தானே உனக்கு காசு கொடுத்துருக்கேன். கிளம்பு கிளம்பி. அப்புறம் துளசி அவன் வீட்டுல இருக்கிற விஷயம் மானசிக்கும் அத்தைக்கும் தெரியக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? சரி கிளம்பு கிளம்பு. வந்தது யாரு? அதுவா, கிரிதான். அவன் இப்பவும் துளசி அந்த பாஸ்கர் வீட்டுல தான் இருக்கான்றான். உங்களை தேவையில்லாம ஒவ்வொரு பிரச்சனையிலயும் சிக்க வைக்கிறது இந்த கிரி தான். ஒரு தடவை அவன் சொன்னதை கேட்டு போனீங்களே, என்ன ஆச்சு? தேவையில்லாம நீங்க தானே அவமானப்பட்டீங்க. என்ன எப்பவும் கிளம்பி போறதா ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இருந்திருந்தா இந்த தகவலை நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிருப்பேனா? யார் கூப்பிட்டாலும் இவ்ளோ பிரச்சனை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் துளசி கண்டிப்பா மாமா வீட்டுக்கு போக மாட்டா. அவளை ஆசைப்பட்டு பின்னாடி சுத்தினவன் ஜெயகிருஷ்ணா. ஜெயகிருஷ்ணா வேற பொண்ணோட வாழும் போது அவளால எப்படிங்க அங்க இருக்க முடியும்? அதை விட முக்கியம், எங்க அத்தை அவளை அந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லல்ல, அந்த வீட்டுல அவளுக்கு உதவி பண்ணவும் அவளை பார்த்துக்கவும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. யாரு? ஜெயகிருஷ்ணனியா நீங்க சொல்றீங்க? இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டிட்டு துளசிய வீட்டுல வைக்கிற அளவுக்கு தைரியம்லாம் ஜெயகிருஷ்ணனுக்கு இல்ல. அப்ப துளசி அங்க இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவ அங்கேயே இருந்தா கூட எனக்கு பயந்துகிட்டு அவங்க வராம இருக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா காராளிக்கு போனா போதும். எனக்கு இருக்கிற ஒரே எண்ணம் அதுதான். ஏய், உன் புருஷன்கிட்ட சொல்லிவே, துளசி பேரை சொல்லிக்கிட்டு அண்ணன் வீட்டுல போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அவ எங்க வாழணும்னு ஆசைப்படுறாளோ அங்க வாழட்டும். அவளை பத்தி உன் புருஷனுக்கு என்ன கவலை? துளசி மாமா வீட்டுல இல்லன்னு நான் பேருக்கு சொன்னாலும் நாம இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கணும். அவ அவங்க வீட்டுல இருக்கான்னு பொய் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இவங்களுக்கு இல்லையே. உறுதியா தெரியாம நேத்திக்கு இவரு அங்க போயிருக்க மாட்டாரு. துளசி அங்க இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் கிரியை அங்க அனுப்பியிருப்பாரு. அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான். நீ இதையும் நம்புவ, இதுக்கு மேலேயும் நம்புவ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. உன் புருஷன் எதுக்காக இப்ப இப்படி ஒரு டிராமா போடுறான் தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றத நம்பு. துளசி எங்க இருக்கான்றத உன் வாயால அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் உண்மை. இதெல்லாம் நீயே மெதுவா தெரிஞ்சுப்ப. ஷைலு, நீ இன்னும் கிளம்பலையா? 10 மணிக்கு நம்ம அங்க போய் ஆகணும்ல? நான் எப்பவா ரெடிங்க. என்னங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவணுங்க. என்ன விஷயம்? கேளு. இந்த லக்ஷ்மி யாரு? எதுக்கு நீ திடீர்னு அவளை பத்தி கேக்குற? நீதான் அவகிட்ட பேசணும்ல? ஆமா, ஆனா அத்தை அவகிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவளை உடனே அனுப்பணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. அவ ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்தும் அவளை எனக்கு அறிமுகப்படுத்தணும்னு அத்தைக்கு தோணலையே. இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு போடுறது அவதான்றது கூட அத்தைக்கு தோணவே இல்லை. சரி, அதை விடுங்க. காலையில விடிஞ்சதும் நான் வரத்துக்குள்ள அவளை எப்படியாவது அனுப்பணும்னு தான் அத்தை நினைச்சாங்க.
அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. அது போய் தானே எனக்கு தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அழகான ஒரு வேலைக்காரி இருந்தா உங்களை யாராவது குறை சொல்லிடுவாங்கன்னு அத்தை நினைக்கிறாங்க போல. நீ இவ்வளவு சீப்பாலாம் யோசிக்காத ஷைலா. அப்போ நீங்களே சொல்லுங்க, அத்தை எதுக்காக இப்படி அவசரப்படுறாங்கன்னு. நான் அவகிட்ட பேசி அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரா, அம்மா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். லக்ஷ்மி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவ பெரியம்மா வீட்டுல இருந்தாளாம். அவ இப்படி வீடு வீடா போய் சமையல் வேலை பாக்குறது அவ வீட்டை காப்பாத்ததானா. கிடைக்கிற பணத்தெல்லாம் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் தங்கச்சியோட படிப்புக்கும் செலவு பண்றாளாம். ராப்பகல வேலை பார்த்தோம், அவளுக்குன்னு சொந்தமா ₹1 கூட அவகிட்ட இல்லைங்க. அத்தை என்னதான் சொன்னாலும் அவளை வீட்ல இருந்து அனுப்புற ஐடியா எனக்கு இல்லைங்க. நீ என்ன முடிவு வேணாலும் பண்ணிக்கோ. நீ சீக்கிரம் கீழே வா, நான் வெயிட் பண்றேன். ம். அம்மா, ரொம்ப லேட் ஆகுதுமா, நீங்க சாப்பிட வாங்க. ஸ்ரீலக்ஷ்மி இப்பெல்லாம் இங்க வரதே இல்ல. அதுவும் இல்லாம இனிமே யாருக்காக அவ இங்க வரப்போறா? அவ வேணும்னே எல்லாம் இங்க வராம இல்லம்மா. சரளா டீச்சர் அவளை இங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நந்து துளசிய பத்தி அவ இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. துளசியோட ஃபோன் நம்பரை கேட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். என் மேல நம்பிக்கை இல்லாததால அவ அந்த நம்பரை எனக்கு தரல. துளசியோட நம்பரை ஸ்ரீலக்ஷ்மி என்கிட்ட கொடுத்துருக்கா. நீ வேணும்னா கால் பண்ணி பாக்குறியா? நான் போய் இப்ப நம்பரை கொண்டு வரேன். இந்தா. இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு தெரியுது. அம்மா, ரிங் போகுது. லக்ஷ்மி, போன் ரிங் ஆகுது, நீ கவனிக்கலையா? அது பெரியக்காவா? இந்த நீ பேசு லக்ஷ்மி. நான் அப்புறமா பேசிக்கிறேன். அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பா. அதான். ஆமா, நீ மூத்த பொண்ணு தானே சொன்ன. அப்புறம் இது யாரு பெரியக்கா? அது என்னோட பெரியம்மா பொண்ணு. அப்புறம் அம்மா சொல்லிதான் அக்கா கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். நீ திரும்ப கூப்பிட்டு பேசு.
அது காசுக்காக தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் அப்புறமா பேசிக்கிறேன். உன் தங்கச்சியோட ஃபீஸ்க்காக தான் இருக்கும். அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல. நீ இப்போ எவ்வளவு பிரச்சனைல இருக்குன்னு எனக்கு புரியுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.